अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய 2024 வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே 2024 வருடத்திலே நமது சாய் தர்ஷன் டூர்ஸ் சார்பாக நடைபெற இருக்கின்ற சுற்றுலா திட்டங்களை குறித்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக புத்தாண்டின் முதல் வியாழக்கிழமை எங்கள் ஊரில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று அந்த சாய்பாபாவின் அருளோடும் ஆசியோடும் இந்த புத்தாண்டு திட்டங்களை அறிவிக்க ஏதுவாக சாய்பாபா கோவிலுக்கு விஜயம் செய்தேன். இங்கே இன்றைய தினம் சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்தது. புத்தாண்டின் முதல் வியாழக்கிழமை என்பதால் அனைத்து பக்தர்களும் தங்களது பிரார்த்தனைகளை செலுத்தி கொண்டிருந்தனர். சிலர் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் அதற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தனர். பகல் நேரம் என்பதால் கூட்டம் ஓரளவு குறைவாகவே இருந்தது. மாலையில் இதைவிட அதிகமாக கூட்டம் இருக்கும். ஒரு ஆள் கூட நிற்பதற்கு இடமில்லாத அளவுக்கு இருக்கும். நான் சென்று எனது கடமைகளை நிறைவேற்றி எனது கோரிக்கைகளை வைத்து குருவின் பாதத்தை சரணடைந்து அதன் பின்னர் அங்கே வழிபட்டு கொண்டிருந்த அனைவரையும் சில வீடியோ படங்களாக தொகுத்து இங்கே வெளியிட்டிருக்கிறேன். எனது கோரிக்கையான இந்த வருடத்தின் சுற்றுலா திட்டங்களும் மிக சிறப்பாக நடந்தேறிட சென்ற வருடத்தைப் போல இந்த வருடம் தாங்கள் அருள் வழங்க வேண்டும் என்று சாய்பாபாவினை வேண்டிக் கொண்டு, மேலும் நாம் உள்ளே நுழையும் போது ஒரு பெண்மணி அவர்கள் மடிப்பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான அந்த மடிப்பிச்சைக்கான காரணம் என்ன என்பதையும் கேட்டு தெரிந்து இந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறேன். இதைப்போல் நிறைய பேர் தங்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள். அந்த கோரிக்கை நிறைவேறியவுடன் மடிப்பிச்சை எடுப்பதையும் வழக்கமாக மடிப்பிச்சை மற்றும் அதற்போல் என்னென்ன கோரிக்கைகள் வைத்து எடுத்தார்களோ அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறார். அந்த நிறைவேற்றி தந்த கோரிக்கையின் பலன்படி அவர்கள் தாங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். சிலர் அரிசி மூட்டைகள், எண்ணெய்கள் போன்றவைகளையும் வாங்கி கொடுப்பார்கள். அதே போல் வேண்டுதல்கள் வைத்து நிறைவேறியவர்களுக்கு இது போது பாருங்கள், பிஸ்கட், சாக்லேட் போன்றவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பக்தர்கள் தன்னார்வமாக கொடுப்பது தான். இதே போல் பல நிகழ்வுகள் அங்கே நடந்தேறி கொண்டிருந்தன. அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒளிப்படமாக ஒளியேற்றியிருக்கிறேன். அனைவரும் கண்டு மகிழுங்கள். நம்ம குமாரபாளையம் எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு இன்றைக்கி வந்தேன். இங்கே ஒரு பெண்மணி மடிப்பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா சொல்லுங்கக்கா, நீங்கள் எந்த ஊருங்க? செங்குட்டைப்பாளையம், குமாரபாளையம் பக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்போ இந்த கோயிலில் மடிப்பிச்சை எடுக்கிறீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக மடிப்பிச்சை எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டியிருந்தேன். சரிங்க. 3 வாரம் விரதம் இருந்து வேண்டியிருந்தேன். இது 3வது வாரம். அப்படிங்களா? குழந்தைக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி உடம்பு கெட்டது? இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி. 3 மாதத்துக்கு முன்னாடியா? என்ன காய்ச்சலுங்களா? இல்லை காய்ச்சல் ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஃபிக்ஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப முடியாமல் இருந்தது. பாபா கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா? சரியாயிடுச்சு. சரி கொடுத்துட்டாரு. அதுக்காக மடிப்பிச்சை எடுத்துன்னு வேண்டியது. மடிப்பிச்சை எடுத்து அதை என்ன பண்ண போகிறீங்க? சாமி உண்டியிலே போட்டு. சாமி உண்டியிலே போட போகிறீங்க. சரி சரி, ரொம்ப நன்றி. जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः। जय जय राम, ओम श्री राम, जय राम, जय जय राम, ओम श्री राम, जय राम, जय जय राम। विष्णु गुरुर्देवो महेश्वरा, गुरु साक्षात् परब्रह्म, तस्मै श्री गुरवे नमः। शिरडी साई दयामी साई राम, द्वारकामाई सर्वान्तर्यामी साई राम, शिरडी साई
இருக்கின்றோம். சாய்ராம். நம் துவாரகாமாய் ஆலய எல்லாமே அந்த கட்டுக்குள்ள விடுறது எல்லாமே எடுத்து